இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம Paytm இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க ஏஐ சவுண்ட் பாக்ஸ பத்தி தான். இத பத்தி தானா? சவுண்ட் பாக்ஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இந்த சவுண்ட் பாக்ஸ் சாதாரண சவுண்ட் பாக்ஸ் இல்ல மக்களே. இது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணப்பட்ட ஏஐ சவுண்ட் பாக்ஸ் மக்களே. நம்ம ஊர்ல சின்ன கடை வச்சிருக்க ஆள்ல இருந்து பெரிய கடைக்காரங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் இருக்க Paytm சவுண்ட் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரூ. 500 வந்துருச்சுன்னு பாக்ஸ்ல இருந்து வர்ற அந்த சத்தம் கேட்டாதான் பணம் வந்துருச்சு அப்படின்னு மனசுக்கு ஒரு நிம்மதியே வரும். இப்போ Paytm இந்த ஏஐ பாக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுண்ட் பாக்ஸையே உங்களுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி மாத்திட்டாங்க. பழைய சவுண்ட் பாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்தது வெறும் சத்தம் போட்டு சொல்ற மிஷின் மாதிரி அவ்வளவுதான். ஆனா இந்த ஏஐ பாக்ஸ் உங்க கடைக்கு ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி வேலை செய்யும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல புதுசா ஒரு Paytm பட்டன் கொடுத்திருக்காங்க. அதை ஒரு வாட்டி அழுத்திட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி கடையை மூட போகும்போது கணக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இந்த பாக்ஸ்ல இருக்கிற பட்டனை அழுத்திட்டு நேத்து மொத்தம் எவ்வளவு வித்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேத்து நடந்த வசூல் விவரத்தை மட்டும் சொல்லாம, நேத்து வித்ததை விட இன்னைக்கு எத்தனை % அதிகமா வித்திருக்கு, போன வாரத்தை விட இந்த வாரம் எவ்வளவு வியாபாரம் அதிகமா இருக்கு, எந்தெந்த நேரத்துக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு, இது எல்லாத்தையும் மொத்தமா விளக்கமா சொல்லிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சும்மா மொத்த வசூலை மட்டும் சொல்லாம வளர்ச்சி எப்படி இருக்கு, விற்பனை நிலவரம் என்னன்னு உங்க வியாபாரத்துக்கு தேவையான எல்லா டிப்ஸும் கொடுக்குது. இதுக்காக நீங்க தனியா எந்த ஃபோன் அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த ஏஐ பாக்ஸுக்குள்ளேயே இருக்கு. இதுதான் இந்த பாக்ஸோட முதல் மற்றும் பெரிய நல்ல விஷயம். இந்த ஏஐ பாக்ஸ்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம், இதுல 2 டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் இருக்கு. இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரியே வேலை செய்யுது. அப்புறம் இப்போ நிறைய வாடிக்கையாளர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின் வாங்க தேவையில்லை. இந்த ஏஐ சவுண்ட் பாக்ஸ்லயே ஸ்வைப் பண்ணலாம், டேப் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதே போல கார்டை இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் போட்டு கலெக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் இந்த பாக்ஸ்ல இருக்கு. அதாவது QR கோடை ஸ்கேன் பண்றதுல இருந்து கார்டு மூலமா பணம் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல முடிச்சுக்கலாம். இது வியாபாரம் பண்றவங்களுக்கு நேரம் மிச்சம், காசும் மிச்சம். சரி, எந்த ஒரு குறைகளும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எந்த ஒரு புதுசா வர்ற டெக்னாலஜிலையும் சில குறைபாடுகள் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி இந்த ஏஐ பாக்ஸ்லயும் சில கஷ்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ். இது சாதாரண சவுண்ட் பாக்ஸை விட இந்த பாக்ஸோட விலை இல்லைன்னா மாசம் மாசம் கட்டுற சந்தா பணம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்னதா கடை வச்சிருக்கவங்க இதை வாங்கவோ அல்லது மாசம் மாசம் அமௌண்ட் கட்டி இதை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி. டச் ஸ்கிரீனு, ஏஐ அசிஸ்டன்ட், கார்டு ஸ்வைப் பண்ற ஆப்ஷனு, இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு. இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால பேட்டரி ரொம்ப நேரம் தாங்காம போகலாம். அடிக்கடி சார்ஜ் போட வேண்டிய தேவை வரலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஏஐ சொல்றது எந்த அளவு சரியான தகவலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான். ஏஐ அசிஸ்டன்ட் சொல்ற வியாபாரத்தை பத்தின தகவல் எப்போதுமே 100% சரியா இருக்குமான்னு நம்ம பயன்படுத்தி பார்த்தாதான் தெரியும். ஏதாவது ஒரு சமயம் தப்பான தகவலை கொடுத்து அதை நம்ம கணக்கு வழக்குல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கொஞ்சம் சங்கடமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் கம்ப்ளைண்ட் சொன்னதில்ல. அதே போல Paytm சைட்ல இருந்து இந்த மிஷின் பல தடவை பரிசோதனையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு இது வரைக்கும் வந்ததில்ல. மொத்தத்துல இந்த ஏஐ சவுண்ட் பாக்ஸோட நல்ல விஷயங்கள் தான் அதுல இருக்கிற குறைகளை விட ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க கடையோட கணக்கு வழக்குகள் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த ஏஐ அசிஸ்டன்ட் பாத்துக்கும். ஆரம்பத்துல பணம் வந்தா அலாட் பண்ற ஒரு பெட்டியா இருந்துச்சு. இப்ப அது வியாபாரத்தை பத்தி யோசிக்கிற ஒரு மிஷினா மாறி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது Paytm பண்ண ஒரு நல்ல முயற்சி. உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா இந்த Paytm ஏஐ சவுண்ட் பாக்ஸ் கண்டிப்பா நீங்க வாங்குறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான எல்லா வசதியும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வியாபாரம் பாதிக்கப்படாது. அடுத்து இதுல வரக்கூடிய கணக்கு வழக்குகளை கரெக்டா பார்க்கறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த 3 விஷயத்துக்காக இந்த பாக்ஸை கண்டிப்பா நம்ம வாங்கலாம். உங்க வியாபாரத்துக்கு இந்த ஏஐ சவுண்ட் பாக்ஸ் தேவையா இல்லையான்னு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திப்போம். போயிட்டு வரேன் மக்களே. நன்றி.